ஆசை காட்டிய மயில் வாகனம். சிக்கப் போகும் சிவனாண்டி. கார்த்திக்கின் அடுத்த மூவ் என்ன? ஜூலை 31, 2026 எபிசோட். கார்த்திகை தீபம் சீரியலில் சிவனாண்டியிடம் பணத்தாசை காட்டி அவரை சிக்கலில் சிக்க வைக்க பிளான் போடுகிறார் மயில் வாகனம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைய எபிசோட் பல எதிர்பாரா திருப்பங்களுடன் உள்ளது. ரேவதியின் அன்பான முயற்சியும் சிவனாண்டியை குறிவைத்து நடக்கும் ரகசிய திட்டமும் கதையை மேலும் பரபரப்பாக்குகின்றன. கார்த்திக்கிற்காக ஏதாவது ஸ்பெஷலாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் ரேவதி, சமையலறைக்குச் சென்று யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ரோகிணி மற்றும் சுவாதியை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். கார்த்திக்கிற்காக சமைக்க ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு கார்த்திக்கு பிடித்த சிக்கன், மட்டன், மீன் உள்ளிட்ட பல்வேறு உணவுகளை அக்கறையுடன் சமைக்கத் தொடங்குகிறார். சமையல் முடிந்ததும் தோழியை சந்திக்கச் செல்வதாக சாமுண்டீஸ்வரியிடம் கூறி வீட்டை விட்டு கிளம்புகிறார். பின்னர் சந்திரகலாவை சந்திக்கும் ரேவதி, தான் தயாரித்த உணவு அனைத்தும் கார்த்திக்கிற்காகத்தான் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கிறார். இந்த தகவலை உடனே சாமுண்டீஸ்வரியிடம் கூறும் சந்திரகலா, உண்மையை நம்ப வைக்க முயற்சிக்கிறார். ஆனால் சந்திரகலாவின் பேச்சை சாமுண்டீஸ்வரி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர் மீது எரிச்சலை வெளிப்படுத்துகிறார். மற்றொரு பக்கம் மயில் வாகனம் புதிய வேடத்தில் களமிறங்குகிறார். வெளிநாட்டிலிருந்து வந்த தொழிலதிபர் போல் நடித்து முத்துவேலை சந்திக்கும் அவர் சிவனாண்டியுடன் இணைந்து தொழில் செய்ய விருப்பம் இருப்பதாக கூறுகிறார். இதை நம்பிய முத்துவேல் மயில் வாகனத்தை சிவனாண்டியிடம் அறிமுகப்படுத்துகிறார். அந்த சந்திப்பில் கோவில் நகைகளை கைப்பற்ற உதவினால் 5 கோடி ரூபாய் வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறுகிறார். இதன் மூலம் சிவனாண்டியை தனது திட்டத்தில் சிக்க வைக்க மயில் வாகனம் முயற்சிக்கிறார். இந்த முக்கிய தகவல் கார்த்திக்கிற்கு சென்றடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அவர் புதிய திட்டத்தை வகுக்கத் தொடங்குகிறார். இதே நேரத்தில் கார்த்திக்காக அன்புடன் தயாரித்த உணவுகளை எடுத்துக்கொண்டு ரேவதி அவரை சந்திக்க வருகிறார். இந்த சந்திப்பு எப்படி அமையும்? மயில் வாகனத்தின் திட்டத்தில் சிவனாண்டி சிக்குவாரா? கார்த்திக்கின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இன்றைய எபிசோட் நகர்கிறது.